ஸோ இங்கே க்ளீன் கோடுன்னு சொல்ல வரது ஒன்றுமே இல்லை என்ன இந்த கோட் வந்து பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கணும். சிம்பிளாக இருக்கிறது தானே என்ன அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கணும். சேம் டைம் என்ன இப்போ ஹியூமன்ஸ் இப்போ இன்னொரு ஆள் வந்து பார்க்கும்போது என்ன ரீடபிள் இப்போ இன்னொரு ஆள் வந்து இன்னொரு யூஸர் வந்து பார்க்கும்போது ரீடபிள் ஃபார்மெட்டாக இருக்கும், இல்லை ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நாங்களுக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் உண்டு. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நாங்கள் ஃபங்க்ஷன் தானே பார்த்துட்டு வரோம். ஒரு ஃபங்க்ஷன் வந்து இப்போ உங்களுக்கு டிஃபைன் பண்ணி எப்படி இந்த க்ளீன் கோட் கான்செப்டை வந்து நாங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன்னு உங்களை ஒரு டெமோ வந்து ஆடுறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணுவேன். என்ன பர்பஸுக்காண்டியா இப்போ எங்களோட இது இருக்குல்ல என்ன இல்லை ஈவன் நம்பர் இப்போ நான் எல்லாருக்குமே ஒரு பவலியரான எக்ஸாம்பிள் என்ன இப்போ நாங்கள் ஒரு நம்பர் ஒன்று கொடுக்கும்போது என்ன அது வந்து ஒட்டா இல்லை ஈவனானு சொல்லணும். ஒட்டை இலக்கமா இல்லை ரெட்டை இலக்கமா அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இப்போ அது அந்த ஒரு ஐடியாவில் வந்து என்ன நான் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நான் கொடுக்குற நம்பர் இப்போ உங்களுக்கு தெரியும் நான் வந்து மொடியூலை யூஸ் பண்ணுவோம் இது செய்கிறதுக்கு. ஸோ மொடியூலை அந்த மொடியூலை கால் பண்ணி நாங்கள் டிவைட் பண்ணும்போது என்ன உங்களுக்கு தெரியுமா ஒட்டண்டா இருந்தால் கட்டாயம் ஒரு ரிமைண்டர் ஒரு பேலன்ஸ் ஒன்று வரும். சரியா பேலன்ஸ் ஒன்று வரும்போது எங்களுக்கு வந்து அது வந்து ஜீரோவுக்கு வந்து ஈக்குவலாக இருக்காது. அப்போ நான் அதை வந்து ஹைலைட் பண்ணணும். ஹைலைட் பண்ணுறதுக்கு நோட் ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுக்குறேன். ஓகே கொடுத்தாச்சு. அப்படி இருந்துச்சுண்டா என்ன எங்களுக்கு ரிட்டர்ன் ட்ரூன்றது இல்லை என்ன எஸ் நாங்கள் கொடுத்த நம்பர் வந்து என்ன ஒட்டுன்னு சொல்கிறோம். சேம் டைம் வந்து இப்போ நான் வந்து இல்லை இப்போ அது வந்து ஓ, என்ன ஒட்டில்லை ஒட்டில்லைன்னு சொல்கிறதுக்கான நெயில்ஸ் அண்ட் போட்டு ரிட்டர்ன் ஃபால்ஸ். சரியா அப்போ இந்த மாதிரி எழுதலாம். இப்போ இந்த மாதிரி எழுதினேன்டா ஓகே நான் இப்போ வந்து கோட் எழுதிட்டேன். நான் இதை வந்து நான் கால் பண்ணணும். இப்போ ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். இப்போ நான் இஸ் ஆட் கிட்டத்தட்ட என்ன 3 கொடுக்குறேன். சரியா 3 கொடுத்து ரன் பண்ணேன்டா கோட் ரன் பண்ணிட்டேன். பட் இங்கே பிரிண்ட் ஃபங்க்ஷன் கொடுக்கணும். பிரிண்ட் கொடுத்தது நாங்கள் அவுட்புட் பார்க்கலாம். பிரிண்ட் ஓகே. ஸோ இதில் வந்து நான் பிரிண்டாக கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணுறேன் கோட்டை. பார்த்தீங்கன்னா ட்ரூ ஒன்றே வருது. அப்போ ஓகே நம்ம பார்த்தேன் 3 கொடுக்கும்போது என்ன 3 வந்து 2 டிவைட் ஆகும்போது என்ன எங்களுக்கு ரிமைண்டர் 1 வந்து என்ன நொட் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ டிரெக்டாக பார்த்தீங்கன்னா ஓகே இங்கே ட்ரூ. அப்போ நொட் ஈக்குவல் ஜீரோன்னு என்ன எங்களை அப்போ டிரெக்ட் நாங்கள் ரிட்டர்ன் ட்ரூ கொடுக்குறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது 4 கொடுக்குறேன். 4 கொடுத்துனேன்டா ஃபோல்ஸ் வருது. அப்போ உங்களுக்கு 4 கொடுக்கணும் டிவைட் பண்ணுறது கட்டாயம் பேலன்ஸ் வரும். ஜீரோ நோட் ஈக்குவல் ஜீரோ இல்லை ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ என்ன டிரெக்டாக இது கோட் வந்து லைன் வந்து ப்ரோக்ராம் இதை விட்டு வெளியில் வந்துடும். வெளியில் வந்து அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ் இருக்கு. அப்போ இது என்ன ஒரு மெத்தட் இந்த மாதிரியான ஒரு கோட் எழுதுறோம். ஓகே இதுவும் பார்க்க என்ன ஓகே தான் இருக்கு பட் அண்டர்ஸ்டாண்ட். பட் இதை வந்து நாங்கள் இன்னும் பெட்டராகவே எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை கட் பண்ணி இப்போ உங்களுக்கு தெரியும் என்ன இந்த நான் இப்போ எங்களுக்கு வந்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து என்ன அவுட் இல்லாட்டி டிரெக்டாக ஃபோல்ஸ்னே சொல்ல. இப்போ நான் கட்டாயம் எல்ஸ் போட்டு தான் எழுதணும் இல்லை. இப்போ இந்த இடத்துல நீங்கள் ரிட்டர்ன் போட்டும் என்ன ஃபோல்ஸ்ன்னு கொடுத்தாலும் என்ன ஸ்டில் என்ன இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் பண்ண தான் போதும். ஒரு எக்ஸாம்பிள் ரன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபோல்ஸ் தான் வருது. இப்போ நான் இலக்கத்தை மாத்துறேன் 7 கொடுக்கும். சரி அப்போ நான் மேலே வந்து டிரெக்ட் எல்ஸை ரிமூவ் பண்ணிட்டு தனியாக ரிட்டர்ன் ஒரு இன்னொரு லைன் ஒரு சிங்கிள் லைனில் ரிட்டர்ன் ஃபோல்ஸ்னு கொடுத்துருவோம். சரி இப்போ ஏழு வந்து டிவைட் பண்ணும்போது என்ன உங்களுக்கு கட்டாயம் என்ன ஒரு ரிமைண்டர் ஒன்று வரப்போ ரிமைண்டர் வந்து கட்டாயம் ட்ரூ ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா ஓகே இது ஃபங்க்ஷன் என்ன இது இந்த பிளாக் ட்ரூன்றால ஃபங்க்ஷன் என்ன இதோட இந்த லைனை ஸ்கிப் பண்ணி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிட்டர்ன் கொடுக்குறேன். ரிட்டர்ன் கொடுக்கல வந்து நான் இந்த ஃபர்ஸ்ட் பிளாக் வந்து ஃபால்ஸ் ஆனா அப்போ இது ஃபால்ஸ் ஆனா டிரெக்டாக வந்து இப்போ உங்களுக்கு விளங்கணும். அப்போ என்ன இது ஃபால்ஸ் ஆனா இட்ஸ் மீன் என்ன ஈக்குவலாக இல்லை. இப்போ ஈக்குவலாக இல்லைன்னா ட்ரூ ஒன்று வர போகுது. இப்போ டிரெக்டாக என்ன அந்த ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு டிரெக்டாக ஃபால்ஸ்னு சொல்லலாம். கட்டாயம் வந்து நாங்கள் ஹில்ஸ் ரிட்டர்ன் ஃபால்ஸ் அப்படின்னு நாங்கள் டிரெக்டாக என்ன ரிட்டர்ன் ஃபால்ஸ்னு கொடுக்கலாம். பட் இதை இன்னுமே நாங்கள் பெட்டராக எழுதலாம். என்ன இப்போ ஓகே நீங்கள் பார்க்கலாம் ஓகே இது என்ன க்ளீனாக தான் இருக்கு. பட் இன்னுமே நாங்கள் சிம்பிளாக எழுதலாம். இது எப்படி எழுத போகிறோம் ஒன்றுமே இல்லை. இப்போ நான் என்ன செய்ய போகிறோம்டா இதில் போய் நாங்கள் ஆல்ரெடி கொடுத்துருந்தோம் இனிமேல் என்ன செக் பண்ண போகிறோம். ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிட்டோம். இதில் போய் நான் ரிட்டர்ன் அண்டு சேம் அதை எழுத பண்ணணும் ஒன்றுமே இல்லை. ரிட்டர்ன் என்னத்தை ரிட்டர்ன் பண்ண போகிறோம்டா உங்களுக்கு தெரியும் நம்பர் ரெண்டா கொடுக்குறோம். அது மொடியில் அப்ளை பண்ணுறோம். ரெண்டாவது டிவைட் பண்ணுறோம். ஸோ அது வந்து நொட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும். சரியா இப்போ வந்து நான் டிரெக்டாக வந்து இப்போ நீங்கள் கேட்கலாம் ஓகே இப்போ நான் இதில் வந்து டிரெக்டாக ரிட்டர்ன்லேயே வந்து இந்த எக்ஸ்பிரஷனை வந்து இதில் பாஸ் பண்ணேன். நாங்கள் முதல்ல வந்து என்ன தனி லைனில் இஃப் கண்டிஷன் போட்டு எக்ஸ்பிரஷன் கொடுத்து அப்புறம் ரிட்டர்ன் ட்ரூ ஃபால்ஸ் கொடுத்துருவோம். பட் நான் இங்கே வந்து இந்த கண்டிஷன் இஃப் கண்டிஷன் எல்ஸ் கொடுக்காம டிரெக்டாக வந்து ரிட்டர்ன்லேயே இந்த எக்ஸ்பிரஷனை கொடுக்கும். அதுக்கு என்ன ரீசன் எங்களுக்கு இந்த ரிட்டர்ன் அவுட்புட்டை பார்த்தீங்க இந்த ரிட்டர்ன் வந்து எங்களுக்கு அவுட்புட் ரிட்டர்ன் டார்கெட் என்ன ரிட்டர்ன் கொடுக்குறது ஒரு வேல்யூ எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணணும். பட் இங்கே ஒரு நம்பரை நான் கொடுக்கும்போது அந்த நம்பரை செக் பண்ணணும் இது ஒட்டா இல்லை ஈவனாடு. இப்போ எப்படி செக் பண்ண போகணும் இப்போ நான் நம்பர் ஒன்று பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணி இதில் போகிற 9 கொடுக்கும். தெரியும் புதுசாக சேஞ்ச் பண்ணியிருந்தேன். இப்போ 9 கொடுக்குறேன். இப்போ 9 காமனாக 9 அவுட் நம்பர் எஸ் அவுட் நம்பர். இப்போ எங்களுக்கு ட்ரூ வந்து வேறு வேணும். இப்போ நான் ரன் பண்ணுறேன் ட்ரூ வந்து வேறு பார்த்தோன்னா எஸ் ட்ரூ வந்து அவுட்புட் வருது. இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்போ நீங்கள் கேட்கலாம் ஓகே என்ன மாதிரி ஒர்க் ஆகுது எங்கே ரூ ஃபால்ஸ் செக் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷனே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பை டிஃபால்ட்டாகவே என்ன எங்களுக்கு அவுட்புட்டாக வந்து ஒரு என்ன ரூ இல்லை ஃபால்ஸ் தான் கொடுக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது வந்து இந்த எக்ஸ்பிரஷன் வந்து எங்களுக்கு என்ன செய்யுமெண்டா
ஒரு எவாலுவேஷன் மாதிரி தான் கிட்டத்தட்ட நான் ஒரு இப்போ கொமனா ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்க நடக்கும் நைன் இந்த நைன் இங்கே மேலே ஃபங்க்ஷனில் போகும் உள்ள வந்து ஃபங்க்ஷனுக்கு உள்ள வந்து நைன் இங்கே இந்த நம்பர் இப்போல்லாம் நைன் ரிப்ளேஸ் ஆகும் சரி அப்போ நான் ஃபோர் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காண்டி என்ன பிரிண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் நம்பர் வந்து நைன் தானே கொடுத்துருவோம் அதை வந்து நான் டிரெக்டாக இதிலே கொடுக்குறேன் கொடுத்துட்டு நைன் ஹண்டு கொடுத்து இந்த ஃபார்முலா இதான் ரிமைனிங் ஃபார்முலா இந்த ஃபார்முலா பண்ணும் இதில் என்ன பேஸ் பண்ணு சரி அப்போ இதெல்லாம் என்னங்கடா ஆக்சுவலி நான் என்னென்னா உங்களுக்கு என்ன சொல்ல வந்த இந்த எக்ஸ்பிரஷனை வந்து உங்களுக்கு என்ன எவாலுவேட் பண்ணி காட்டுறேன் சரி இந்த எக்ஸ்பிரஷனே வந்து என்ன இட் செல் வந்து என்ன ட்ரூ இல்லை ஃபால்ஸ் தான் எங்களை ரிட்டர்ன் பண்ணப்போ இப்போ நான் ஃபங்க்ஷனில் கால் பண்ணுற நம்பர் வந்து நைன் அந்த நைன் வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே போகும்போது இந்த லைனுக்கு வரும் அப்போ இந்த லைன் வந்து எக்ஸாக்டாக என்ன அவுட்புட் எங்களுக்கு கொடுக்க போகிறது பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் அத்த மூணு வந்து எங்கள்கிட்ட நம்பர் நைன் இருக்கு அப்போ நைன் இங்கே கொடுக்குறேன் கொடுத்துட்டு நான் வெளியில் வந்து இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக தனியாக ரன் பண்ணி காட்டுறேன் அப்போ இப்போ நான் இப்போ வந்து இந்த ஏழா லைனை மட்டும் தான் ரன் பண்ணுவேன் இப்போ நைன் இருக்குது ரெண்டால டிவைட் பண்ண போகிறோம் அப்போ உங்களுக்கு தெரியும் நான் கட்டாயம் ஒரு பேலன்ஸ் வந்து வரப்போகுது அந்த பேலன்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்போ உங்களுக்கு வந்து இந்த ஆக்சுவலாக இந்த எக்ஸ்பிரஷன் வந்து என்ன அவுட்புட்டாக தெரியுது வேல்யூ தெரியுதா வேறு எந்த செக் பண்ணதுக்காண்டி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷன் வந்து எங்களுக்கு ட்ரூ இல்லை ஃபால்ஸ் தான் கொடுக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து நான் வந்து எட்டா கொடுக்குறேன் சரியா ஃபார் எக்ஸாம்பிள் எட்டா கொடுக்குறேன் எட்டா கொடுத்துட்டு இந்த வெர்டிகுலர் ஏழாலையும் கோட்டை மட்டும் ரன் பண்ணும் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் வருது அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் எங்களுக்கு பை டிஃபால்ட்டாகவே என்ன ரூ இல்லை ஃபால்ஸை தான் எங்களுக்கு கொடுக்குது சரியா ரூ இல்லை ஃபால்ஸை தான் இந்த எக்ஸ்பிரஷன் எங்களுக்கு கொடுக்குது அப்போ ரூ இல்லை ஃபால்ஸை கொடுக்கும்போது அப்போ இந்த இடத்துல வந்து நாங்கள் ஒரு நம்பரை போட்டு கோல் பண்ணி போகிறோம் இங்கே 9 கோட் கோல் பண்ணி நம்மண்டா டிரெக்டாக வந்து இந்த ரெண்டாவது லைனுக்கு வரும்போது இந்த இந்த இந்திய எக்ஸ்பிரஷன் எங்களுக்கு ரூ இல்லை ஃபால்ஸை கொடுக்குது அந்த வேல்யூ தான் இந்த ஃபங்க்ஷன் எங்களுக்கு கொண்டே ரிட்டர்ன் பண்ணுவோம் அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஈஸியாக வந்து என்ன டிரெக்டாக வந்து செகண்ட் லைன்ல எங்களுக்கு இந்த ஆன்சரை வந்து எங்களுக்கு எடுக்கக்கூடிய இருக்கு ஏன்னா நாங்கள் இன்னொரு லைன் இப்போ ஹெல்ஸ் கண்டிஷனோ இஃப் கண்டிஷன் போட்டு திருப்பி இன்னொரு லைனில் ரிட்டர்ன் ட்ரூ ரிட்டர்ன் போஸ்ட் எழுத வேண்டிய எந்த ஒரு அவசியம் இல்லை அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷன் பை டிஃபால்ட்டாக என்ன ஆல்ரெடி என்ன எங்களுக்கு என்ன ட்ரூ இல்லை ஃபோர்ஸ் தான் என்ன ரிட்டர்ன் பண்ணது அதுக்கு தான் உங்களுக்கு இன்னொரு லைனில் செப்பரேட் எழுதணும் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஒரு அஞ்சை கோல் பண்ணினேன்டா இதை நான் கமெண்ட் பண்ணுறேன் இப்போ இப்போ அஞ்சை நான் கால் பண்ணேன் சரியா கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ட்ரூ வண்டு வருது சரியா ட்ரூ வண்டு வருது இப்போ நான் ட்ரூ வண்டு வருது எப்படி ட்ரூ வண்டு வருது இந்த நம்ம அஞ்சை கால் பண்ணி இங்கே ஃபங்க்ஷனுக்குள்ள அஞ்சுன்னு போவோம் இந்த அஞ்சு செகண்ட் லைனுக்கு வரும் செகண்ட் லைன் இங்கே அஞ்சு இருக்கும் அஞ்சை டிவைட் பண்ண அஞ்சு ரெண்டால் டிவைட் பண்ணாங்களுக்கு பேலன்ஸ் ஒன் ஒன் நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஜஸ்ட் ட்ரூ அப்போ அந்த ட்ரூ வேலையே இந்த ரிட்டர்ன் ஃபங்க்ஷனுக்கு வெளியில் ரிட்டர்ன் அவ்வளோதான் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இந்த எங்களோட பிரிண்ட் ஃபங்க்ஷன்லேயே இந்த அஞ்சை கொடுத்து நான் உங்களுக்கு என்ன ரன் பண்ணி காரன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பர்டிகுலர் ஏழு லைனை மட்டும் ரன் பண்ணுறேன் ட்ரூ ட்ரூ தான் வருது இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் வந்து எங்களுக்கு ட்ரூ இல்லை ஃபால்ஸ் என்ன ரிட்டர்ன் பண்ணுது அப்போ ரிட்டர்ன் அந்த அவுட்புட்டாக இந்த பை டிஃபால்ட்டாகவே ரிட்டர்ன் அந்த வார ட்ரூ இல்லை ஃபால்ஸ் தான் என்ன இந்த இடம் வந்து ட்ரூ இல்லை ஃபால்ஸால வந்து என்ன ரிப்ளேஸ் ஆகிடும் ஒன்ஸ் இது ரிப்ளேஸ் ஆன பிறகு என்ன இந்த ரிட்டர்ன் என்ன செய்ய முடியும் அந்த வெளியே எங்களுக்கு ரிட்டர்ன் அவ்வளோதான் எனக்கு வரும் ஒன்று மேலே சரி நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டார்ட்டில் வந்து ஒரு 4 லைனில் 5 லைனில் இந்த கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா என்ன இப்போ 2 லைன்ஸுக்கு வந்து என்ன நாங்கள் வந்து கொண்டு வந்துட்டோம் போகிற என்னோட 16 போட்டிங்களா உங்களுக்கு தெரியும் ஈவன் நம்பர் போல்ஸ்ன்னு வரும் ஸோ இதான் என்ன எங்கட அவுட்புட்டுக்கு எங்கே தான் நான் ஒரு க்ளீன் கோட் ஒரு கான்செப்டில் சொல்லுவோம் அதுக்கு நான் ஃபங்க்ஷன் பார்த்துட்டு வரல என்ன ஒரு கொமனாக வந்து க்ளீன் கோட் இப்போ போன நாங்கள் டாக் ஸ்ட்ரிங்கும் பார்த்தோம் அப்போ கிட்டத்தட்ட நீங்கள் இந்த உள்ள வந்து என்ன இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இப்படி நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு டெஃபினிஷன் வேணும் இன்சைடில் நீங்கள் கொடுக்கலாம் தேவையண்டா சரி இந்த என்ன என்ன ரீடபிளாக இருக்கும் என்ன நீங்கள் உங்களோட ஃபங்க்ஷன் வந்து லேட்டராக யூஸ் பண்ண போகிறோம் யூசர் டெவலப்பர் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க இன்னும் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இன்னும் சிம்பிளாக இருக்கும் பார்த்தீங்கன்னா 2 லைன்ஸில் வந்து இந்த கோட்டை நாங்கள் எழுதிட்டு ஸோ இதான் என்ன கொமனாக க்ளீன் கோட்னு சொல்ல வந்து நாங்கள் ஃபர்தராக இன்னும் ஃபர்தராக வந்து ஃபங்க்ஷனை பற்றி பார்க்கலாம் நமக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க என்ன ஃபங்க்ஷன் இந்தியா பிளேலிஸ்ட்டே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் எதுவும் சஜஷன் இல்லை ரெக்கமெண்டேஷன் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்